நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினால், துதியினால், ஸ்தோத்திரங்களினால், காணிக்கைகளினால் மகிமைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகளை நீங்கள் அனுப்புங்க. திருப்பி நாங்கள் போகும்பொழுது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போக கிருபை பாராட்டும். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அநேக அடையாளங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். குறிப்பாக நேற்று தினத்தில் பார்த்தோம், ஒரு 7 அடையாளங்களை 8வது வசனத்துக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அடையாளங்களில் ஒன்று தான் நேற்று நாம் பார்த்தோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. 8வது வசனத்தில் தான் வேதனைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வருகைக்கு முன்பாக இருக்கிற அடையாளங்களில் ஒரு சில காரியங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. துல்லியமாக அந்த 7 அடையாளங்கள் அங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா 4வது வசனத்திலேருந்து 8வது வசனத்துக்குள்ளே 7 அடையாளங்கள் இருக்குது. அந்த 7 அடையாளங்களில் அவைகள் எல்லாம் அப்படியே இன்னொரு இடத்துல எப்படி நடக்கும். ஏன்னா நான் நேரத்தையே உங்களுக்கு சொன்னேன், யுத்தங்கள் என்று சொன்னால் இந்த யுத்தங்கள் ஆண்டவர் ஒரு சாதாரணமாக வெறும் யுத்தம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு அது எந்த யுத்தம், யார் யாருக்கு நடுவில் நடக்கும், எப்பொழுது நடக்கும், அதனோட முடிவு எப்படி இருக்கும், எல்லாமே அங்கே கொடுத்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. கொள்ளை நோய்க்கு இருக்குது, அப்புறம் பஞ்சங்களுக்கு இருக்குது, பூமி அதிர்ச்சிகளுக்கு இருக்குது, எல்லாவற்றுக்குமாக இருக்கிறது. இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதற்கான விளக்கத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொள்ளை நோய்களுக்கான நம்ம யுத்தத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கொள்ளை நோய்க்கான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக, குறிப்பாக சொல்லணும்னா 1900 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த கொள்ளை நோய்கள் எப்படி வரும், எப்படி நடக்கும் என்பது எல்லாவற்றையும் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை வெறும் ஒரு வாசிக்கிறதுக்கான புஸ்தகமாக மாத்திரம் வச்சுட்டோம். அதில் இருக்கிற காரியங்கள் எதுவும் எனக்கு புரியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு பல காரணங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன் புரியாது அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப படித்தவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்குலாம் புரியாது அப்படிம்பாங்க. அது படித்தவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யார் கையில் கொடுத்தாருன்னா, படிப்பறிவு இல்லாத யோவான் கையில் கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது. யோவானுக்கு என்ன இல்லையாமா? படிப்பறிவு இல்லைன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு படிப்பறிவு அல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு தேவனுடைய அறிவு இருந்தால் போதும், பரிசுத்த ஆவியினுடைய துணை இருந்தால் போதும். அது ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஏன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அது மட்டும் இல்லை, அது யாருக்கு எழுத சொல்கிறாருன்னா, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தான் ஆண்டவர் எழுத சொல்கிறார். ஸோ அது பிரத்யேகமாக சபைக்கு கொடுக்கப்பட்டது. சபையில் இருக்கிற படித்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படலை, சபை முழுக்க கொடுக்கப்பட்டது. அதை ஆண்டவர் யார் வழியாக கொடுத்தாருன்னா, படிப்பறிவில்லாத ஒரு யோவானை கொண்டு கொடுத்திருக்கிறார். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பதற்கு படிப்பறிவு அவசியம் என்பது அல்ல, தேவனுடைய ஞானம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், வெளிப்பாடு இருந்தால் போதும். 2வது, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியவே புரியாது, அதுக்கு யாராவது ஒரு பைபிள் டீச்சர் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் டீச்சர் இருந்து சொல்லிக் கொடுக்கறது நல்லது, நான் வேணான்னு அப்படிலாம் சொல்ல. ஆனால் நாம் எப்போவுமே இன்னொருத்தர் ஊழியக்காரரை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. அவர்கிட்ட கேட்கலாம், இவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட போகலாம். அதாவது ஒரு டீச்சர் என்பவர் நமக்கு தேவை, யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் நாம் படித்து நாம் டீச்சராக மாறணும். டீச்சரையே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, டிபெண்டபிளாகவே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கூலில் பையனை படிக்க வைக்கிறோம், முடிச்சு அவன் படித்து ஒரு நாள் அவன் டீச்சர் ஆகி அவனுக்கு கீழே ஒரு 50 பேரை அவன் ட்ரெயின் பண்ணணும். அதான் சரி. நம்ம எப்போவுமே ஒரு டிபெண்டபிளாகவே மாறிடுறோம். நமக்கு ஒரு கவலை இல்லை, இந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணால் ஜெபம் பண்ணால் சரியாயிரும், இவருக்கு ஃபோன் பண்ணால் தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இவருக்கு ஃபோன் பண்ணால் பைபிளில் டவுட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டிபெண்டபிள் வாழ்க்கையே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்,
ஸ்பிரிச்சுவல் டிபெண்டபிள் வாழ்க்கையை நம்ம வச்சிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். தெரியலையா, அவரை கேட்கலாம், இவரை கேட்கலாம். எப்பவுமே நம்ம கேட்கறது யார் இருக்கணும்னா ஆவியானவராக தான் இருக்கணும். ஏன்னா ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கேளுங்க, ஊழியக்காரங்கிட்ட கேட்க வேணாம்னு நான் சொல்லலை, நானே அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வரும்போது கர்த்தர் நிறைய மறைபொருட்களை உங்களுக்கு விளக்கி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக முக்கியமாக 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 24ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கும் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவர் பொதுவாக சொன்ன விஷயத்துக்கான விளக்கங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கும். இந்த 6, 7 அந்த அடையாளங்களுக்கான விளக்கங்கள் வந்து 6ஆம் அதிகாரத்தில் காணப்படும். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பதாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்த வசனம் இருக்கு இல்லையா, 6:4 இருக்கு இல்லையா, அங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா, இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒரு, இந்த குதிரை சிவப்பு கலர் அப்படின்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்ததுன்னு இருக்கும். அது பார்ப்பதற்கு சிறுத்தையை போல் இருந்தது. அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னொரு இருக்கு வெளிப்படுத்தல் 13:11, பூமியிலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மெத்தட். என்ன மெத்தட்னா, ஒரு ஓமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேரபிள். ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு கர்த்தர் யூஸ் பண்றது. ஏன் அதை அப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கும் அல்ல, தேவ பிள்ளைகளுக்குரியது. எல்லாருக்கும் சொல்றதுக்காக அப்படி ஆண்டவர் வெளிப்படையாக அதை சொல்லலை, தேவ பிள்ளைகள் படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நாம் படிக்கணும்னா அதுக்கு அந்த விளக்கங்களை நேரடியாக இருக்காது. வேதாகமத்தில் எல்லா இடத்துக்கும் பதில் கொடுத்து வச்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா, வாசிச்சோம் இல்லையா, அந்த வசனத்தை இப்போ நீங்கள் திருப்பி வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது? இப்போ நமக்கு அந்த இடத்துல குதிரைன்னா ஏதோ ஒன்று இப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசி. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அப்போ அந்த இடத்துல 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. அங்கேயே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரை இருக்கிறது, அப்புறம் சிவப்பு குதிரை இருக்கிறது, கருப்பு குதிரை இருக்குது, புள்ளி புள்ளியான குதிரை இருக்குது. இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ளை குதிரை இருக்குது, சிவப்பு குதிரை இருக்குது, கருப்பு குதிரை இருக்குது, மங்கின நிறமுள்ள குதிரை இருக்குது. இந்த குதிரைகளுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 4 ஆவிகள் என்று 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. அதாவது அந்த குதிரைகள் போய் வடபுறத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் சகரியாவை படிக்கும்போது நீங்கள் வாசிக்க முடியும். அதோட அர்த்தம் என்னன்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ள ராஜா தன்னுடைய சித்தத்தை பூமியில் செய்வதற்கு தனக்கு கீழே தூதர்களை வச்சிருக்கிறார், பணிவிடை ஆவிகள் அப்படின்னு சொல்லி. இவர்கள் வந்து தேவனுடைய திட்டத்தை செய்வார்கள். அது பஞ்சமோ, கொள்ளை நோயோ, துஷ்ட மிருகத்தினால் வரக்கூடியதோ, அல்லது வந்து இயற்கை பேரழிவோ, ஏதோ ஒன்று, எதை தேவன் இந்த பூமியில் செய்ய நினைக்கிறாரோ, அல்லது செய்தி கொடுத்து அனுப்புவதோ, அல்லது வெளிப்பாடு கொடுப்பதோ, எதை தேவன் கொடுக்க விரும்புகிறாரோ, தானியேலுக்கு வெளிப்பாடு கொடுக்கறதாக இருக்கட்டும், மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கறதாக இருக்கட்டும், அல்லது யோசேப்புக்கு வந்து சொல்லுவதாக இருக்கட்டும், சகரியாவுக்கு வந்து சொல்லுவதாக இருக்கட்டும், தூதர்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ இயேசு பிறந்திருக்கிறார் என்று அந்த மெய்ப்பர்களுக்கு வந்து சொன்னார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாமே தூதர்கள் வந்து சொல்றாங்க. ஒரு அர்த்தம் என்ன? பரலோகத்தில் தேவன் சொல்றத அவங்க வந்து கொடுப்பாங்க, மெசேஞ்சர்ஸ். அதே நேரத்தில் தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணும்படி மிகாவேல் வந்தான். அவர் ஒரு தூதன், கேருப் அப்படின்னு இருக்குது, கேருபி பிரிவை சார்ந்த ஒரு தூதன். அவர் வந்து யுத்தம் பண்ணினார். இப்போ தேவன் வந்து பிசாச சங்கிலியில் கட்டணும். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? மிகாவேல அனுப்பி விடுறார். நீ போய் சங்கிலியில் அவனை கட்டி பாதாளத்தில் அடைச்சு போடு அப்படிங்கிறார். தேவன் இறங்கி வந்து கட்ட மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா. அவர் என்ன பண்ணுகிறாரு? தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த வேலை செய்கிறார். இது வந்து ஒரு புரோட்டோகால்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது இது ஒரு நடைமுறை. இப்போ நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், மந்திரிகள் அல்லது அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளான் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க, ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா அதை அதிகாரிகள் கையில் கொடுப்பாங்க. அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் கையில் கொடுப்பாங்க. ஊழியர்கள் வந்து அந்த இருக்கிற ஜனங்களுக்கு செய்வாங்க. இது ஒரு புரோட்டோகால். அந்த மாதிரி தான் பரலோகம் வச்சிருக்கு. ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அதை அனுப்புவதற்கு ஒரு தூதனை வைத்து அனுப்புகிறார், ஒரு ஆவியை அனுப்புகிறார். அது வந்து பூமியில் என்ன செய்ய போகுது? தேவனுடைய ஒரு வேலையை செய்ய போகுது. என்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சிவப்பான ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்த பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால்,
வேதாகமத்தில் 3 விதமான பட்டயங்கள் இருக்கிறது. ஒன்று தேவன் கையில் உள்ளதான பட்டயம், இன்னொன்று மனுஷன் கையில் உள்ளதான பட்டயம், இன்னொன்று தூதன் கையில் உள்ளதான பட்டயம். ஒவ்வொரு பட்டயத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு வேதத்தில். உதாரணமா தேவன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:19 வாசிங்க, 17 வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அப்படின்னு இருக்கு. அப்ப பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. இது தேவனிடத்துல இருந்து தேவ வசனமாகிய பட்டயம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால். பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாயிலிருந்து கத்தி வரல, அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அதுதான் நியாயம் தீர்க்கிற வார்த்தை. ஆண்டவர்கிட்ட 3 விதமான வார்த்தை இருக்கிறது. நீதியை குறித்த வார்த்தை, பாவத்தை குறித்து அந்த மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான வார்த்தை, நியாய தீர்ப்புக்கான வார்த்தை. இப்போ என்ன வசனம் வருது? அவர் வாயிலிருந்து பட்டயம் ஒன்று புறப்பட்டு வந்து அவர்களை என்ன செய்துதான்? வெட்டி போட்டது. அப்புறம் அர்த்தம் என்னன்னா நியாய தீர்ப்புக்கான வார்த்தை வருகிறதுன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பட்டயம் என்பது வசனம் அவரிடத்துல இருக்குது. அதனால தான் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லும்போது சொல்வாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்பார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பக்கமும் வெட்டக்கூடியதான பட்டயம். வசனம் வந்து பேசுகிறவங்களையும் வெட்டும், கேட்கிறவங்களையும் வெட்டும். ஊன் அணுக்கள் வழியாக அது என்ன செய்தான்? அவங்களை வெட்டுகிறது என்று வசனம் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன? பேசுகிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, பேசுகிறவங்களையும் வெட்டோம். அப்போ 2 பக்கமும் இங்கேயும் சரி பண்ணோம், அங்கேயும் சரி பண்ணோம். அதான் கர்த்தருடைய பட்டயம். சரி, மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், யுத்தத்தை குறிக்கிறது. இப்போ வாசிக்கும் பொழுது நேற்று கூட பார்த்தோம், நீ காலையில் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கோலியாத் வந்து புறப்பட்டு வராரு. அவர் வரும்போது வசனம் சொல்லுது, அவரிடத்தில் ஒரு பட்டயம் இருந்தது, அவரை எதிர்க்கக்கூடிய சவுலிடத்திலும் ஒரு பட்டயம் இருந்தது. எல்லாம் பட்டயம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யுத்தத்துக்கு வரவங்க எதோட வருவாங்க? பட்டயத்தை, அவரோடு கூட பட்டயத்தை பிடித்தவர்கள் அப்படின்னு இருக்கோம். கிதியோனோடு கூட பட்டயத்தை பிடித்தவர்களாக அப்படின்னு இருக்கிறோம். ஒரு இடத்துல வாசிக்கும் போது உருவின பட்டயத்தை உடைகிறது அப்படின்னு இருக்கும். பட்டயம் கையில் இருக்குன்னா யுத்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தாவீது எடுத்த வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு. அப்ப அந்த பட்டயம் என்பது யுத்தம். மனுஷன் கையில பட்டயம் இருந்தால் அது எதை குறிக்குது? யுத்தத்தை குறிக்கிறது. சரி, 3வது மிக முக்கியமானது, அதான் நம்ம செய்திக்கு தேவை. தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும். நல்ல கவனிங்க, தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். ஒரு தூதன் கிட்ட என்ன கொடுக்கப்படுது? என்ன கொடுக்கப்படுது? ஒரு பட்டயம். அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? கொள்ளை நோய். வாசிங்க, அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். 16 தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். எருசலேம் மேல் நீட்டி இருக்க கண்டான் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14 வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்போ தூதன் பட்டயத்தை நீட்டினால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய பட்டயமாகிய தூதன் கையில் கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டயம் என்னன்னா கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கு. இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்போ பெரிய பட்டயம் அப்படின்னா எதை குறிக்கிறது? நமக்கு தெரியும், பட்டயம் என்றால் கொள்ளை நோய், பெரிய பட்டயம் என்றால் பெரிய கொள்ளை நோய். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கக்கூடியது? இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:4 வாசிங்க. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இந்த புஸ்தகத்தை
எது வரைக்கும் முத்திரை போடணும்? முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்படின்னு இருக்கு. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம் வாசி. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை, அப்ப அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை எங்க உடைக்கப்படுது? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தில் உடைக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல வசனம் சொல்லுது முடிவு காலம் மட்டும். முடிவு காலத்துக்கு என்ன அடையாளம்? முடிவு காலம் ஆரம்பிச்சது, கடைசி காலம் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது கடைசி காலம் தொடங்கிருச்சு. இப்பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது இப்பொழுதே வந்திருக்குதுன்னு பேதுரு சொல்றாரு. அதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். ஆனால் கடைசி காலம் முடிய போதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்றதுக்கு சிலது இருக்கு. ஆரம்பிக்கும் போது அடையாளம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறது. அதே நேரத்தில் முடியும் போது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இஸ்ரவேலர் திரும்பி வர்றது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்க இருக்குது வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 3:5 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். எப்போ அவங்க திரும்பி வராங்களோ அது கடைசி நாட்கள். நேற்று பார்த்தோம் 1948 திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இது கடைசி காலம்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி ஒரு தேசம் ஃபார்ம் ஆயிடுச்சோ கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான கடைசி காலம் வந்து விட்டது, சபைக்கான காலம் வந்து விட்டது என்று அர்த்தம். அதான் நமக்கு அடையாளம். யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல இருந்து ஏறக்குறைய 1900 வருஷம் அவங்க திரும்பி வரல. எங்க போனாங்கன்னே தெரியாது, செதறி போயிட்டாங்க. 400 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்கன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, திரும்பி வந்தாங்க. 70 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்கன்னு சொல்லி தானியேல் கிட்ட சொல்லி எரேமியா கிட்ட சொன்னாரு, திரும்பி வந்தாங்க. இப்ப நம்ம காலத்திலேயே 3வது முறையா திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இப்போ வரும்போது நமக்கு நிர்விசானம் வந்துட்டாங்க. கடைசி காலம் 76வது வருஷத்துல நம்ம இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வந்து 76வது வருஷத்துல இருக்கிறோம். மிக முக்கியமான பின் பாயிண்ட் காலத்துக்குள்ள நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இந்த காலத்தில் தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும். ஏன்னா தானியேல் வசனம் சொல்லுது முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். இப்போ அந்த முத்திரைகள் எப்போ இந்த புஸ்தகம் உடைக்கப்படும்னா இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக இந்த 2வது முத்திரைக்கானது. 1வது முத்திரை ஏற்கனவே உடைக்கப்பட்டாச்சு, அதை பத்தி நாங்கள் சொல்லித்தான் இருக்கிறோம். இப்போ முக்கியமாக நம்ம காலத்துல, இப்போ நம்ம ஜெனரேஷன், நான் சொல்றது இப்போ 2018 இருந்து இந்த 24க்குள்ள இந்த 2வது முத்திரைக்கான காரியம் நடைபெற்றது. அது வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து அது வரப்போதுன்னு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டு இருந்தார். ஆனாலும் சபை அதுக்கு உணர்வடையவில்லை. இப்போ பாருங்க, அந்த 2வது முத்திரைக்கான காரியத்தில் வசனம் என்ன சொல்லுது? பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. பெரிய பட்டயம்னா கொள்ளை நோய். ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. இது எப்போ நடக்கணும்? இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கொள்ளை நோய் பூமியில எப்படி மரணத்தை கொண்டு வரும்? அதே வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். 4. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொள்ளை நோய் பூமிக்குள்ள எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு வசனம் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதப்பட்டதெல்லாம் இல்ல. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு கடைசி காலத்துல பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1, ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய கொள்ளை நோய் பூமியில வரும் என்று வேதம் சொல்லுது. மத்திய 24 உம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது கொள்ளை நோய்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுவதும் வந்திருக்கு. இப்போ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொள்ளை நோயை பற்றி பார்த்தீங்கன்னா, சில கான்டினென்ட், அதாவது கண்டங்களில் மட்டும் வரும். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இங்கே மட்டும் வரும். சிலது நல்லா பரவும், ஆனால் மரணத்தை கொண்டு வராது. இந்த கண்ணு வியாதி சொல்கிறாங்களே, மெட்ராஸை, இந்த மாதிரி கோல்டு, ஃபீவரு, இதெல்லாம் பரவும், மரணத்தை கொண்டு வராது. சிலது மரணத்தை கொண்டு வரும், பரவாது. இப்போ கேன்சர், எய்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கேன்சர் இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது, பரவாது. எய்ட்ஸ் தப்பு பண்ணால் மட்டும்தான், அல்லது வேறு ஏதாவது தப்பான இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் அது பரவுமே ஒழிய
மற்றபடி ஒருத்தரோட எய்ட்ஸ்காரோட நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒன்றுமே அது என்ன செய்யாது, பரவாது. ஆனால் சில வியாதி மட்டும்தான் மரணத்தையும் கொண்டு வரும், பரவவும் செய்யும். அதே மாதிரி உலகம் முழுக்க ஒரு வியாதி வருமா, அந்த வியாதி பூமி முழுவதும், இன்னைக்கு பூமியில் யூஎனுடைய அங்கீகரிப்பின்படி ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே இருக்கு. அத்தனை நாடுகளுக்கும் ஒரு நோய் பூமி முழுக்க வந்துச்சு. போன இடங்கள் எல்லாம் மரணம். அந்த வசனம் சொல்றது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அத்தனை பேருக்கும் மரணம். ஆனால் அது எப்படி பரவுமா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கது, 1 to 1, மனுஷ வழியாக தான் போகும், 1 to 1. இப்படி ஒரு கொள்ளை நோய், இப்படி ஒரு சம்பவம் பூமி முழுக்க இஸ்ரவேலர் வந்த பிறகு 1948க்கு பிறகு எப்பயாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்குது. நம்முடைய காலத்தில் 2020 கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் டீட்டெயிலாக தெரியும், ஏன்னா நம்ம அந்த காலத்தினுடைய ஜனங்கள். கொரோனா பரவும் போது உங்களுக்கு தெரியும், தண்ணி வழியாகவோ காற்று வழியாகவோ அது என்ன செய்யல, பரவலை. சிலது தண்ணி வழியாக பரவும், சிலது காற்று வழியாக வரும். ஆனால் இது வேற எது வழியாக வரல, மனுஷ வழியாக மட்டும்தான் வந்துச்சு. உங்களுக்கு இந்த இது இவங்க சொன்னது ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், தனித்திரு விழித்திரு விலகிரு, இது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? அந்த தனித்திரு அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுடைய பரவுதல் மனுஷ வழியாக மட்டும் இருந்ததுனால அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு 3 அடி 6 அடி அதுக்குள்ளே தான் அது என்ன செய்யுது, பரவுது. அப்போ அதை தாண்டி ஒரு மனுஷன் நிற்கும் போது கண்டிப்பாக அது என்ன செய்யாது, பரவாது. அப்படின்னு கொடை பிடிக்கிற டிஸ்டன்ஸ், ஒருத்தர் கொடையை பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் கொடையை பிடிச்சிருக்காரு, 2 பேரும் கொடை பிடிச்சிட்டு இடிக்காமல் நின்னாங்கன்னா அந்த கொரோனா பரவாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் சொன்னாங்க. அதான் விலகிரு, தனித்திரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது பரவுனது ஒன்லி மனுஷ வழியா மட்டும், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்குது. சரி, இது பரவுச்சு அத்தனை பேருக்கும். இது போன நாட்டில் எல்லாத்துலையும் என்ன கொண்டு வந்துச்சு, மரணத்தை கொண்டு வந்தது. மரணம் இல்லாத நாடே கிடையாது, ஒரு சில தீவுகளை தவிர. ஏன்னா அங்கே அது போகலை, போன இடத்துல எல்லாம் மரணம். அது கொஞ்சம் மரணமோ பெரிய மரணமோ ஒரு ஒரு நாட்டை பொறுத்து. ஆனால் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம். இந்த நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்துச்சு, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ கவர்மெண்ட்லேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் அறிவித்த கொரோனா மரணத்தை விட 3 மடங்கு நடந்திருக்குதான். அரசாங்கம் வந்து 8 லட்சம் 10 லட்சம் சொல்லியிருக்குன்னா மரணம் வந்து 30 லட்சம் நடந்திருக்குது. ஸோ நாங்கள் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கணக்கே கிடையாது. அது மிகப்பெரிய அளவில் உயிர் சேத்தை என்ன செஞ்சுருக்குது, ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவும், மனுஷன் வழியாக பரவும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, அது மரணத்தை கொண்டு வரும். அப்படி ஒரு கொள்ளை நோய் எங்கே வரும், கடைசி காலத்தில் வரும், இஸ்ரவேலர் வந்த பிறகு வரும். இந்த வசனம் பைபிளில் கிட்டத்தட்ட 1900 வருஷமாக இருக்குது. உங்கள் கையிலையும் பைபிள் இருக்குது. ஆனால் இந்த வசனம் என்னைக்காவது நம்ம படிச்சிருக்கிறோமா? படிச்சிருக்கோம். இதுக்கான விளக்கத்தை நம்ம என்னைக்காவது தியானிச்சிருக்கிறோமா? அதை நான் சொல்கிறேன். பைபிள் படிக்கிறது நல்லது, நான் வேணாம் சொல்லலை. பைபிள் தியானிப்பது தான் சிறந்தது. எத்தனை தடவை பைபிள் படிக்கிறோங்கிறத விட ஒரு தடவையாவது ஒழுங்காக தியானிச்சோமாங்கிறது தான் முக்கியம். சிலர் இந்த போட்டியில் படிப்பாங்க, 300 தடவை படித்தேன், 400 தடவை படித்தேன். படிங்க, உங்களை வேணான்னு சொல்லலை, அதுவும் நல்லது தான். ஆனால் அது மட்டும் போதுமானது அல்ல. ஒரு தடவையாவது முழுசாக தியானிக்கணும். ஆனால் முடியாது, முழுசாக தியானித்து முடிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு கடல், இப்போ இருக்கிற சமுத்திரத்தை விட அது பெருசு. அந்த இதை நாம் தியானித்தா மட்டும்தான் இது கிடைக்கும். சரி, நம்ம கையில் இருக்குது, நம்ம ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கல? நம்மகிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. குறிப்பாக சபைக்கு தான் எழுத சொல்லியிருக்கிறாரு. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொன்னார். இதை ஏன் நம்மகிட்ட கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை போய் உலகத்துக்கு சொல்லி உலகத்தை காப்பாற்றணும். உலகத்தோட ஜனங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணும். அதான் சபையுடைய வேலை. எப்போவுமே நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி தான் ஜனங்களை காப்பாற்றுவார். நினிவேக்கு யோனாவை அனுப்புகிறார். அவரோட நோக்கம் என்ன, யோனாவுக்கு ஒரு வெளிப்பாடு, யோனாவின் மூலமாக நினிவேவை காப்பாற்றுவது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். அதே தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகள் வெளியே கிடையாது, தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்கதரிசி. அப்போ சபையில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இந்த வெளிப்பாடை கொடுத்து, நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டியது சபையுடைய வேலை. இங்கே என்ன பிரச்சனை இப்போன்னு கேட்டிங்கன்னா, சபைக்கே இது தெரியாது, சபையே இதை பற்றி தியானிக்கிறது இல்லை. சபையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்துகிற விசேஷம்லாம் தேவையில்லாத புக்கு. இன்னும் சொல்ல போனால் சபைக்கு தேவை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக தியானிக்கிறது ஏசாயா புஸ்தகம் தான். ஏன்னா அங்கே தான் ஆசீர்வாதம் குமிஞ்சு கிடக்கு, வாக்கு தத்துவம் அங்கே தான் இருக்குது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்,
அப்படி தானே இருக்குது. நம்ம ஏசாயாவை தான் நிறைய தியானிக்கிறோம், ஏன்னா நிறையா இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்னா வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிடறீங்க, வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியல, வசனம் தெளிவாக இருக்குது. கலாத்தியரில் ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படி அப்படி ஆயிற்று. பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தமும் யாருக்கு தான்? நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் எது வாக்குத்தத்தம் நமக்கு தெரியாது. இப்போ பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் தப்பாக வேற புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஆண்டவர் லேண்டு வாக்கு பண்ணுறாரு ஆபிரகாமுக்கு. இப்போ நீங்களும் அந்த இதை பிடிச்சிக்கிறீங்க, நீ எழுந்து நட, அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஓ, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நடக்க சொல்லிட்டாரு, நடங்க ஊரை பக்கம் ஃபுல்லாக. ஆளாளுக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சிருங்க, ஊரை பக்கம் ஃபுல்லாக நடங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக நடந்துருங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, தேசத்தை தருவார். அதுவும் பாட்டு பாடிட்டே நடக்கிறாங்க, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் அப்படின்னு பாடிட்டே நடக்கிறது. தேசம் வந்துச்சா? 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டாலே நமக்கு தலை மேலே, ஓ, கர்த்தர் கிருபையாய் 1200 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தார். அப்போ ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் சொல்லிட்டாரு எபிரேயர் 11 அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான். அப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் தேசத்தை குறித்து அல்ல, அது ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் அல்ல. அப்போ அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எது? வசனம் தெளிவாக சொல்லுது கலாத்தியர்ல, பரிசுத்த ஆவியை தருவேன் என்பதே வாக்கு தத்தம். பழைய ஏற்பாட்டில் யார் மேலே ஊற்றப்படாத பரிசுத்தாவின் அபிஷேகமானது சபை முழுக்க ஊற்றப்படும். அதான் வாக்கு தத்தம், பிதாவின் வாக்கு தத்தம். 1 யோவான் சொல்லுது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்டிருக்கிறீங்க? 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. கொடுக்குற வாக்கு தத்தத்தில் நீங்களும் எப்படி தான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறீங்க? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். சரி, இந்த வாக்கு தத்தம் அப்படியே உங்களுக்கு நடந்தா ஓகேவா? இந்த வாக்கு தத்தம் அப்படியே உங்களுக்கு நடந்தா ஓகேவா? கிடையாது, தெரியுமா? அது வேண்டாம். இப்போ நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கான ஆள் பாருங்க. ஆண்டவர் பலுகி பெருக பண்ண சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பலுகி பெருகிறது? லேண்டு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். எது? வியாபாரம். உங்களுக்காக நாங்கள் வியாபாரிகள் கூட்டத்தை வேறு நடத்திட்டோம். இப்போ நாங்கள் புதுசாக வேறு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ஆனால் ஆண்டவர் சொன்னது லிட்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். எங்கே நீங்கள் தான் கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட, யாக்கோபை போல எனக்கு ஒரு 12 பிள்ளை தாங்க ஆண்டவரை. கேட்டிருக்கீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் அப்படி கேட்க மாட்டீங்க? ஆண்டவரே, யாக்கோபை இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனே, அவனுக்கு 12 ஆண் மகனும் ஒரு பெண் பிள்ளையும் கொடுத்தது போல எனக்கும் 12 ஆண் மகனும் ஒரு பெண் பிள்ளை. கேட்குறீங்க? அதுக்கு மட்டும் கரெக்டாக தெரியுது. போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு, 2க்கு மேலே போதும். எதுக்கு? அதுக்கு மட்டும் தெரியுதுல இது போதும்னு. ஆனால் கர்த்தர் நேரடியாக சொன்னது எந்த வாக்கு தத்தத்தை? பிள்ளையத்தான் சொல்லியிருக்காரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஒன்று இல்லாட்டி கேட்குறீங்க தானே? கேட்டுக்கிட்டே இருங்க. லேயால் மாதிரி இன்னும் எனக்கு ஒன்று தருவார். ராகேல மாதிரி கேளுங்க, இன்னும் ஒன்று தருவார். ஆனால் போகும்போதே டாக்டர்கிட்ட போதும். 2வது வேண்டவே வேண்டாம். 3வது இதுக்கு அப்புறம் வேண்டாம். அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுத்தானே வெளியே வரிய. ஏன் அப்போ அந்த ஆசீர்வாதம் மட்டும் வேண்டாம்? அதுதான் நேரடியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கான ஆள். நீங்கள் கேட்குறதெல்லாம் காசு, துட்டு, பணம், வீடு, வாசல், லேண்டு, காரு, இதை தவிர உங்கள் மைண்டில் ஆசீர்வாதம் ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா கடந்த 30 வருஷமாக உங்கள் மைண்டில் அதை தான் ஏற்றி வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்டுட்டேன்? ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு. சாகும்போது சொந்த வீட்டில் சாகணும், அதை தவிர எனக்கு வேறு என்ன ஆசை? ஏன் வாடகை வீட்டில் செத்தா என்ன? இப்போ என்ன கல்லறையில் இடம் கொடுக்க மாட்டாங்களா? வாடகை வீட்டுக்காரருக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? பவுலே வாடகை வீட்டில் தான் செத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன வாடகை வீட்டில் செத்தா என்ன? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சாகிறதுக்குள்ளே எப்படியாவது சொந்த வீட்டில் சாகணும் பாஸ்டர். நான் சொன்னேன், நீங்கள் சாகிறதுக்கு முந்தின நாள் சொந்த வீடு கிடச்சா ஓகேவான்னு கேட்டேன். இன்றைக்கி வீடு கிடச்சிச்சு, நாளைக்கு செத்துடலாமான்னு கேட்டேன். அது பாருங்களேன், அதாவது தேவனுடைய பார்வையில் இது ஒன்றுமில்லாத ஒரு விஷயம், ஒன்றுமே இல்லாத விஷயம். பிசாசு உங்களை அதை அப்படியே தலைக்கு மேலே ஏற்றி வச்சு, அதுதான் ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம், வீடு, வாசல், காரு, பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம், பொண்ணு கல்யாணம், பேரப்பிள்ளை, இதை பார்த்து முடிச்சாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா? இது வாக்கு தத்தமாகவே பைபிள் சொல்லலை. பைபிள் புதிய ஏற்பாட்டில் சொன்ன வாக்கு தத்தம் என்ன தெரியுமா?
பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன் என்பது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்து நிறைவேற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியே தந்தவர், அவரையே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு இந்த ஆசை உங்களுக்கு இல்லை. இருக்கிற ஆசீர்வாதத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணலை. தாவீது அவ்வளோ பெரிய ராஜா, லேண்டு போச்சு, எல்லாம் போச்சு, அதை பற்றி அவன் கவலையே படலை. ராஜ்யம் போச்சு, கவலைப்படலை. ஆனால் ஒன்றுக்கு மட்டும் அவன் கவலைப்பட்டான். என்ன கவலைப்பட்டான் தெரியுமா? உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். என்ன வேணால் எடுத்துக்கங்க ஆண்டவரே, திருப்பி நீங்கள் கொடுத்தாலும் கொடுங்க, கொடுக்காட்டிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவனுக்கு இருக்குது பாருங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவி போனால் கூட கவலை கிடையாது, அதை பற்றி கவலையே கிடையாது. இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் நமக்கு தேவை உலக ஆசீர்வாதம். இதனுடைய விளைவு என்ன? நீங்கள் பெற வேண்டிய இந்த வெளிப்பாடுகளை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளலை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. கேட்கணும் இல்லை, நீங்கள் கேட்டால் தானே ஆவியானவரும் பேசுவார். நீங்கள் கேட்கக்கூடிய காதுகளும் இல்லை. சரி, அப்படி பேசுகிற ஊழியக்காரரையும் ஏற்ற மாட்டீங்க. நீங்களே ஆளை பார்த்து கரெக்டாக ஏற்றுறீங்க. இப்போ நான் உங்களை சொல்ல, பொதுவாக ஒரு சர்ச்சில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேத பாடம்னு வைங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உபவாச ஜபம்னு வைங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி வச்சு பாருங்க, ஆசீர்வாத பெருவிழா டைட்டில் போட்டுட்டு இந்த ஊழியக்காரர் போன இடங்களெல்லாம் அட்டன் பண்ணினவர்களுக்கு சொந்த வீடு கிடைத்திருக்கிறதுன்னு கீழே போடுங்க. கூட்டம் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளோட தாட் முழுக்க வேற ஒன்றுக்கு மேலே போயிடுச்சு. 50 சவரன் இருக்கு, ஆனாலும் ஆசை அடங்குச்சா? இன்னும் அந்த சவுப்பு கல் வச்ச அந்த வளையல் மட்டும்தான் கண்ணில் உறுத்திக்கிட்டே இருக்கு. தோணுது தானே? 500 புடவை இருக்கு, 501வது பொம்மை கட்டியிருக்கு. கடைக்கு போகும்போது பொம்மை கட்டியிருக்கிறத பார்த்த உடனே இந்த புடவையை தான் எதிர்பார்த்தேன், எவ்வளோ அழகா இருக்குல்ல, அது பொம்மைக்கு அழகா இருக்கு. நம்ம பொம்மை கலரா, நமக்கு அது நல்லா இருக்குமா? யோசிக்க வேண்டாம். போய் பார்த்தோன்னே அந்த பொம்மை, அதனால தான் அவன் பொம்மைக்கு போட்டு வச்சிருக்கான், இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு போட்டு வச்சிருப்பான். ஏன் பொம்மைக்கு போட்டிருக்கான்? பொம்மைக்கு அழகா இருக்கு. உடனே நானும் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். உங்கள் மைண்ட் முழுக்க இதே எதிர்பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஊழியக்காரர்களும் அப்படி ஆகிவிட்டார்கள். கடைசி காலத்தில் உங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்வார்கள். அதான் இப்போ ஆகிப்போச்சு. அப்படி பேசினா தான் அந்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் திருப்பி கூப்பிடுறீங்க. நீங்கள் நல்லா பாருங்க, ஆசீர்வாதமாக பேசி முடிச்சு கையை வச்சு, சகோதரி உன் நெடுநாள் ஜெபம் கேட்கப்பட்டது, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருக பண்ணுவார் அப்படின்னு ஒன்று, அடுத்த வருஷமும் இவரையே புக் பண்ணிடுங்க. நல்லா பேசுறார். இப்போ நாளைக்கு நான் போகும்போது என்ன சொல்லுவியா? என்ன சொல்லுவியா? தயவு செய்து இந்த அடுத்த வருஷம் கூப்பிட்டுறாதீங்க. பீட்டர் பிரதர் உங்களுக்கு சொல்கிறது இதுதான் கடைசி. இன்னொரு வாட்டி இந்த இந்த பக்கம் வந்தான்னு வச்சுங்க. இல்லை, ஏன் நம்ம பேசுறது முழுக்க உலகம் வரப்போது, முடிய போது, ஆண்டவர் வரப்போகிறாரு, புறப்பட போகிறோம், சிலுவை எடுத்துக்கொண்டு போகிற, இதை கேட்டால் உங்களுக்கு எப்படி ஆகுது? கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான போதகர்களை தெரிந்து கொண்டால் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் வசனத்தை தள்ளினா பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த நாட்கள்லையே அந்த ஊரார் அவரை விசுவாசியாதபடியினாலே அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்றுன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவாலேயே அங்கே அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் சபை எப்படி எதை எதிர்பார்க்கதோ அதைத்தான் ஆவியானவர் கொடுப்பார். சபை எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? பிதா பண்ண வாக்குத்தத்தம் பரிசுத்தாவியை எதிர்பார்க்கணும், பரிசுத்தாவின் மூலமாக கிடைக்கிற சத்தியத்தை எதிர்பார்க்கணும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகளை எதிர்பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புறப்பட்டு பரிசுத்தாவியை உலகம் முழுக்க கொண்டு போகணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள். அப்படி தங்கி இருக்கிறவங்க அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும். இன்னைக்கு சபை அந்த இடத்த மிஸ் பண்ணிருச்சு. இவ்வளோ பெரிய காரியம் ஒன்று இருக்குது. இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி முதலாவது அடையாளம் இருக்குது. அது 2012 நடந்துச்சு. அதையும் நாங்கள் 2012 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது 2019 வந்துச்சு. 2020 லாக்டவுன். இப்படி ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க யோசிச்சு பாருங்க. நம்ம காலத்தில் நடந்திருக்கு. டோட்டல் பூமிக்கும். நீங்கள் பைபிளில் படிக்கிறீங்க, பெலிஸ்தியர் பாளையம் எங்கும் கொள்ளை நோய் வந்தது. பைபிளில் வாசிக்கிறோம், எகிப்திலே வாதை வந்தது. இதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறோம்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, பூமி முழுக்க வாதை வந்தது. அதான பைபிள் கணக்கு.
இப்போ வந்தது அதானே இருக்கு. பூமியில் உள்ள சர்வ ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். எல்லா நாடுகளிலும் மரண ஓலம் கேட்டது. பைபிள் எழுதியிருந்தா விசுவாசிப்போம் மாட்டோமா? விசுவாசிப்போம் இல்லை. அது இப்போ நடந்திருக்குல்ல நம்ம காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுக்கு இது பைபிளில் உள்ளது தான் அப்படின்னு தெரியுமா? ஆண்டவர் முன்னறிவிச்சதுன்னு தெரியுமா? எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறி விட்டது அதாவது தெரியுமா? இல்லை. நாம் இப்போ அதை பற்றிலாம் கவலையே படலை. இப்போ கண்ணுக்கு முன்னாடி 2வது முத்திரை, அந்த வெள்ளை சிவப்பு குதிரைக்கான காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அத்தனை வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இயற்கை வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கொரோனாவுக்கு பிறகு பூமி வேறு விதமாக மாறிடுச்சு. பூமியினுடைய காலங்கள், அந்த கால நிலைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வேறு விதமாக மாறிடுச்சு. பொருளாதாரம் வேறு விதமாக மாறிடுச்சு. மக்களுடைய சரீர அமைப்பு வேறு விதமாக, அந்த டிஎன்ஏ இந்த தடுப்பூசி போட்டதில் வேறு விதமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு விதத்துலேயும் கொரோனாவுக்கு அப்புறம் பூமியானது வேறு விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னபடி 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக 100% எழுத்துக்கு எழுத்து நிறைவேறிடுச்சு. சரி, இது எனக்கு பைபிளில் இருந்துச்சு தெரியாது. நான் ஏரோது மாறிங்க, என் அரண்மனையில் பைபிள் இருக்கும், ஆனால் படிக்க மாட்டேன், யாராவது சொன்னால் தான் படிப்பேன். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆண்டவர் உலக பிரகாரமாயும் சில அடையாளங்களை வைத்தார். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இது 2018 வந்த வீடியோ. சவுண்ட் கட் பண்ணுங்க, வீடியோ வந்தோன்னு வைங்க. கவனிங்க. இதுவரை கண்டிராத மிகப்பெரிய வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ, இந்த செய்தி இது தனியார் தொலைக்காட்சியில் வந்தது. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு. நாங்கள் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். இது 2018 வந்துச்சு. அதாவது உலக சுகாதார மையம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரப்போது மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். அதாவது இதுவரைக்கும் நாம் வரலாறு காணாத அளவுக்கு அந்த உயிரிழப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ நம்ம என்னது, கொரோனா. நாங்கள் இந்த 2018 இந்த வீடியோ வந்தது. யாராவது பார்த்தீங்களா டிவியில்? இது பார்க்க மாட்டோம், நமக்கு வேறு இருக்குது பார்க்குறதுக்கு டிவியில். நம்ம டிவி பார்க்குறதுக்கு காரணமே வேறு தானே. நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்க போகிறோம்? இதை நாங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறதுனால இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு பைபிளில் உள்ள இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற 24 இருக்குது அப்படின்னு சொல்லி 2018 2020 மார்ச் மாதம் வரைக்கும், ஏன்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதி தான் லாக்டவுன், அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்கிறோம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ கடைசி நாள் அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது. அன்றைக்கி யாருமே இதை பெருசாக எடுத்துக்கலை. அன்றைக்கி கொஞ்சம் பேர் எங்களை திட்டினாங்க. இதை எங்கள் ஊழியத்தையுமே திட்டினாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ தொடர்ந்து சொல்லு அப்படின்னாரு. சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதை கேள்விப்பட்டு அல்லது இதை பார்த்த சபைகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சொல்லியிருக்கிறோம். 1.5 வருஷம் இதை பார்த்த சபைகள் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டுச்சு, அதான் ரொம்ப கேள்வி. இதை சபைகளில் தான் போட்டோம். வெளியே கிரவுண்ட்லேயும் மீட்டிங்கில் போட்டிருக்கிறோம், யூடியூப்பில் ஏற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் இதை சபைகள் தோறும் ஒவ்வொரு வாரமும் சபைகள், ஆவிக்குரிய சபைகள், உலக பிரகாரமான சபை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், பாகுபாடு இல்லாமல். எந்த அளவுக்கு சபைகள் இதை சீரியஸாக எடுத்துக்கிச்சு. இதை நம்ம போட்டதுக்கு யாருக்காவது ஒரு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் சீரியஸாக எடுத்திருந்து ஆயத்தப்பட்டு இருந்தீங்கன்னா 2 முக்கியமான காரியம் கொரோனாவில் நடந்திருக்கும். இப்போ அது நடக்கலை, நம்ம விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். என்ன 2 காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆயத்தம் அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கு இன்னைய வரைக்கும் மருந்து கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா
உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு உண்டாக்குச்சு, பாதிப்பை கொண்டு வந்துச்சு. பாதிப்பை கொண்டு வரும்போது வசனத்தின் படி பார்த்தா, நான் சொல்கிறது வசனத்தின் படி, பைபிள் படி பார்த்தா, தேவன் கொண்டு வரக்கூடிய எந்த வாதையும் தேவ ஜனங்களுக்குள் வரக்கூடாது. அப்போ தான் தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது எங்கே வரக்கூடாது? கோசே நாட்டில் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் தான் அது தேவ ஜனங்கன்னு அர்த்தம். இப்போ எகிப்து முழுக்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. என்னப்பா வாதை எங்கெங்கே எவ்வளோ வந்துச்சு, எப்படி செத்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையும் வந்துச்சுங்க. இந்த இஸ்ரவேலர்கள் இருந்த கோசே நாட்டில் மட்டும் என்ன செய்யல? வரல. எல்லா பிள்ளையும் தலைப்பிள்ளை சங்காரமாச்சு. ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே மட்டும் என்ன வரல? சங்காரம் வரல. அப்போ தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு என்ன இருக்குது? அந்த பவர் வெளியே தெரியும். அந்த பூசண வீட்டுக்கெல்லாம் வரலிங்க, மற்ற எல்லா வீட்டுக்கும் வந்துச்சு, அவன் கண்டுபிடிப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வாதை உலகம் முழுக்க வருது. அந்த வாதை கொள்ளை நோய். பைபிளில் எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் கொடுக்குற 4 வாதைகளில் ஒன்று கொள்ளை நோய், ஒன்று பட்டயம், இன்னொன்று பஞ்சம், இன்னொன்று கொள்ளை நோய், இன்னொன்று துஷ்டமிருகம். 4 இருக்கு. இப்போ இல்லை, நியாயாதிபதிகள் காலத்திலேருந்து கர்த்தர் யூஸ் பண்ணுறது இது 4 தான் மிக முக்கியமாக. அந்த கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்துச்சு. அப்படி வரும்போது அது தேவ பிள்ளைகள் இடத்துல என்ன செஞ்சிருக்க கூடாது? வந்திருக்க கூடாது. ஏன் வந்திருக்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கிறீங்க, பாடுறீங்க. என்ன பார்க்குறோம்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை, எல்லாம் தெரியுதே. ஏன் வந்துச்சு? விசுவாசி வீட்டுக்கு வராமல் இருந்துச்சா? வந்துச்சு. விசுவாசி வீட்டில் மரணம் இல்லையா? நிறைய பேர் வீட்டில் மரணம். ஊழியக்காரனுக்கு மரணம் இல்லையா? நிறைய ஊழியக்காரர்களுக்கும் மரணம். என்ன காரணம்? இது வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெரி சிம்பிள். நான் இப்போ சொல்கிறேன், மரணம் வந்ததுக்கு அது ஒன்று தான் காரணம்னு சொல்லலை. அதாவது சிலர் கொரோனாவில் மரிச்சதுக்கு அது மட்டும்தான் காரணம் நான் உங்களுக்கு சொல்லலை. நான் சொல்ல வர்றது, பெரும்பான்மையாக நமக்கு வந்திருக்க கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவ ஜனங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங். இது வராமல் இருக்கணும்னா பைபிள் தெளிவாக சொல்லியிருக்குது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ சபை எதில் பலப்பட்டிருக்கணும்? விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கணும். சபை விசுவாசத்தில் இருந்துச்சுன்னா கொள்ளை நோய் சபைக்குள்ள என்ன செய்யாது? வராது. அது வராதுன்னு நீங்கள் சொன்னால் வராது, அவ்வளோதான். அப்போ கொள்ளை நோய் வந்துச்சுன்னா எது இல்லைன்னு அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை ஏன் இன்னைக்கு இல்லை? முந்தி ஒரு காலத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் மற்ற சபைக்காரங்க கூட, பரிசுத்தாவியை நம்பாத சபைக்காரங்க கூட, பரிசுத்தாவியை நம்புகிற ஆவிக்குரிய சபைகளுக்கு ஆளை அனுப்பி விட்டுருவாங்க. பிசாசு பிடிச்சவங்கள இருந்தால் பெந்தகோஸ்தே சபைக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே கூட்டுப்பாங்க, அங்கே தான் அவங்க பிசாசு விரட்டுவாங்க, அங்கே தான் சுகமாக்கிற வல்லமை இருக்குது. ஏன்னா சபைக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இப்போ பேர் தான் விசுவாசி, என்ன இல்லை? விசுவாசம் இருந்திருந்தால் கொரோனா வந்திருக்காது. எங்க சபைக்குள்ள வந்திருக்காது. விசுவாசம் ஏன் இல்லாமல் போச்சு? அடுத்து, அப்படி விசுவாசம் இல்லைங்கிறீங்களே, அப்போ விசுவாசம் ஏன் இல்லாமல் போச்சுன்னா, ஒன்னே ஒன்றில் தான் விசுவாசம் வரும்னு பைபிள் சொல்லுது. எதில் வரும்? கேள்வியினால் விசுவாசம் வரும். கேள்வினா கேட்கறது இல்லை, கேட்கறது. காதில் எதை கேட்குறீங்களோ. அப்போ சபை எதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கணும். ஏன் ஆண்டவர் பைபிளில் நடந்த சம்பவங்களை எழுதி வைம்பார். நான் எகிப்தில் உன்னை விடுதலையாக்கினதையும் எகிப்தியர்களை வாதித்ததையும் செங்கடல் பிளந்து எல்லாத்தையும் என்ன செய்ய? ஒரு புஸ்தகத்தில் எழுது. அமலேக்கியர்கிட்ட உன்னை விடுதலையாக்குறத ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் காதுபட வாசி. எதுக்கு எழுத சொல்றார் தெரியுமா? இந்த எழுதி வச்சாச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததி அதை படிக்கும் போது, தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த தேவன் இப்போ வரக்கூடிய வாதையிலிருந்தும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு அந்த நடந்த காரியம் நடக்க போற காரியத்துக்கு விசுவாசத்தை கொண்டாந்துரும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் போதனை. இப்போ போதனை என்பது எப்படி ஆயிடுச்சு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாகவே இல்லை. போதகம் என்பது எப்படி ஆயிடுச்சு? ஆசையை வர்த்திக்க பண்ணுகிற இடமா மாறிடுச்சு. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கொடுப்பாரு, ஆடுங்க, பாடுங்க, குத்திங்க, விசிலடிங்க, கூக்கர்ல எடுங்க. இதே தான் சபை. இப்போ அப்ப சபைக்குள்ள என்ன இல்லை?
விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தை இல்லை. அவன் விசுவாசனா என்ன சொல்றான்? விசுவாசத்துக்கு என்ன அடுத்து விசுவாசனா என்ன? நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். அதான் விசுவாசம். யார் சொன்னா? விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்பொருள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார்னா வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா. அப்போ உலக பிரகாரமான காரியத்தை குறித்து பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் சொன்னது வேற. நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள் கொரோனா வந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ உலகத்துக்கு வரும்போது சபைக்குள்ளே வரலன்னா எல்லா கொரோனா முடிஞ்ச பிறகு இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க, எகிப்தில் எடுத்த மாதிரி. அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா எல்லா ஏரியாலையும் பயங்கரமாக பாதிச்சிருக்குது. எங்கெங்கெல்லாம் சர்ச் இருந்துச்சோ அங்கே மட்டும் கொரோனா குறைவாக இருந்திருக்கு, உயிர் சேதம் குறைவாக இருக்குது. காரணம், கிறிஸ்தவர்கள் அங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் அது வரலன்னு ஒரு சாட்சி வந்திருக்கணும். வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு. எகிப்தில் சாட்சி இருக்குது பைபிளில். அதே காரியம் எப்போ நடந்திருக்கணும்? இப்போ நடந்திருக்கணும். ஏன் நடக்கலை? இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நாம் விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருப்பீர்களானால், கேட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்கன்னா, அடுத்து இன்னொன்று நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள். யோசித்து பாருங்க, இந்தியா முழுக்க மருந்து இல்லை. உங்கள் வீட்டில் ஏரியாவில் உங்கள் வீடு தான் ஜப வீடு, நீங்கள் தான் தேவனுடைய திட்டம். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருந்த விசுவாசியாக இருந்தால் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொரோனா சுகமாக இருக்கும், எதிர் வீட்டுக்காரருக்கு கொரோனா சுகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த ஏரியா முழுக்க நீங்கள் சொல்லவே வேண்டாம், அந்த கிறிஸ்தவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே கொரோனா சுகமாகுது அப்படின்னு சுகமானவனே சாட்சி கொடுத்துருப்பான். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் நடந்திருந்தால் நீங்கள் சுவிசேஷமே சொல்லியிருக்க வேண்டாம். ஜனங்கள் இயேசு இருந்த வீட்டை மூடி கொண்டார்கள். கூரையை பிச்சுக்கிட்டு ஆட்களை அனுப்பின மாதிரி ஜப வீடை நோக்கி ஜனங்கள் ஓடி வந்திருப்பார்கள். இதெல்லாம் நியாயமாக நடந்திருக்கணும். ஆனால் நாம் அப்படி ஒரு ஐடியாவிலே இல்லை. சபை இப்படி ஒரு தரிசனத்திலே இல்லை. சபையின் தரிசனமே லேண்டோ கட்டடமோ பெருசு பெருசாக தான் இருக்குது. சபையின் தரிசனம் மனுஷனை உருவாக்குறது இல்லை. இப்போ சொல்கிறேன், கட்டடம் வேணான்னு உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு உட்காரத்துக்கு தான் கட்டடம் வேணும். கட்டடத்துக்கு ஜனங்கள் தேவையில்லை, ஜனங்களுக்கு தான் கட்டடம் தேவை. ஐயோ ஜனங்க வந்துட்டாங்க, நெருக்கடி ஆயிடுச்சு, உட்கார இடம் இல்லை, ஒரு இடம் வேணும். இது நியாயம். 50 பேர் தான் இருக்கிறான். விஷன் என்ன தெரியுமா? இந்த ஏரியாவிலேயே பெரிய சபை நம்ம சபை. ஏன்பா என்ன விஷயம், என்ன பண்ண போகிற? பெரிய சபை வாங்கி நம்ம தரிசனம் பெருசாக இருக்கணும். அதுக்கு பேர் தரிசனம்னு எவன் சொன்னா? யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெயினில் இருக்கிற அந்த ஆளுக்கு தெரியுது ஒரு 75 பேர் 80 பேர் அவ்வளோதான் அந்த ட்ரெயின்குள்ளே ஏற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிடுறாங்க. கடைசியாக மிச்ச மீதியை ஃபில் பண்ணிட்டு மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணிடுறான்? காசை திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படி இல்லை. ட்ரெயின் கூட இன்னும் 2 கம்பார்ட்மெண்ட் போடுங்க, ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேரையும் ட்ரெயினில் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் சொல்கிறான், இவ்வளோ தான் ட்ரெயின், இதுக்கு தான் ஆட்கள், மற்றவங்களுக்கு வேறு ப்ரொசீஜர். இன்றைக்கி சபை அந்த ப்ரொசீஜரில் இல்லாமல் போனதுனால நம்ம தரிசனம் மாறி, கேட்குற செய்தி மாறி, கடைசியாக என்ன ஆகி போச்சு? ஒரு பெரிய வாதை, மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்தவத்திலும் பலியாச்சு, கிறிஸ்தவத்துக்குள்ளே மரித்து போனார்கள். அதுதான் நாம் இழந்த மிகப்பெரியதான மிஸ்டேக். நாம் மட்டும் ஆயத்தமாக இருந்திருந்தோம்னா ஒரு பெரிய அறுவடையை இந்த கொரோனா காலத்தில் நடத்தி இருக்க முடியும். ஆந்திராவில் ஒருத்தர் கொரோனாவுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கொரோனா நேரத்தில் கண்ணில் மருந்து ஊற்றினார் ஆந்திராவில். அப்போது அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் மருந்து ஊற்றுனா இந்த லங்ஸ் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னு தெரியல. அவர் சொன்னார். அப்போ பெரிய லாக்டவுன், போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய அந்த கிராமத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், கொரோனாவுக்கு மருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஜனங்க புறப்பட்டு அங்கே போயிட்டாங்க. யோசித்து பாருங்கள், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறோன்னு ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? திருச்சி ஓடினாங்க. ஆனால் இங்கே உண்மை இருக்குது. இயேசு சுகம் கொடுக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். அநேக சாட்சிகள் சபைக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் கொரோனாவில் ஜனங்கள் எங்கே வரல? சபையை தேடி வரல.
நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் நீங்கள் கேட்டு வரல, கொரோனாவுக்கு சுகமளிக்கணும் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு யாருமே வரல. என்ன ஏன் வரல? என்ன காரணம்? சபை அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. சபை மேலே அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா சபை விசுவாசத்தில் வளரல. வளர்ந்துருந்தாதான் நோயாளிகளை கொண்டு, ஒரு காலத்தில் கிரவுண்டில் ஊழியம் நடக்குமா, வெளிநாட்டிலேருந்து ஊழியக்காரங்க வருவாங்க, நம்ம ஊர்லேருந்தும் நிறைய சுவிசேஷகர்கள் பேசுவாங்க. பேசும்போது ஸ்ட்ரெச்சரில் வீல் சேரில் ஜனங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்களாம். காரணம் என்னென்னா, முடியும் போது அவர் என்ன செய்வார்? ஜோம் பண்ணுவார். கண்டிப்பாக என்ன நடக்கும்? சுகம் கிடைக்கும் நம்பிக்கையில் வண்டியில் படுக்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களாம், ஸ்ட்ரெச்சரில் வீல் சேரில். முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர்லாம் ஓரமாக கிடக்குமா. ரெய்னார்ட் பாங்கே அவருடைய கூட்டத்தில் சொல்லுவாங்க, முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சர், இந்த மாதிரி வீல் சேர், இதையெல்லாம் அள்ளி போடுறதுக்குன்னு லாரி கொண்டு போவாங்களாம். அவ்வளவு தூக்கி போட்டு ஜனங்க போயிருப்பாங்களாம். அப்படி அற்புதம் நடந்த இடம்தான் கிறிஸ்தவம். அப்படி மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். இப்போ இங்கே தான் அது மிஸ்டேக். ஏன்னா சபை விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவர் வரும்போது விசுவாசம் வேணும். இப்போ சபை வளரணும். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல விடுங்க, இதை விட மேலானது வரப்போகுது. அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலை, அதுவும் இதை சொன்னவங்களே சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி திருப்பி சர்க்குலர் அனுப்பிட்டாங்க. கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது நமக்கு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்க போகுது. சபை மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தால் ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக அள்ள முடியும். யூ மஸ்ட் பி ரெடி. ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தீங்கன்னா நடக்கும். தயவு செய்து சொல்கிறேன், கடைசி சான்ஸ். நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சுருந்தாலும், வீடு வச்சுருந்தாலும், பணம் வச்சுருந்தாலும், நகை வச்சுருந்தாலும், பட்டம் வச்சுருந்தாலும், பதவி வச்சுருந்தாலும், கொரோனா ஒன்று மட்டும் நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருச்சு, இது எதுவும் அதுக்கு உதவாது. கொரோனாவில் ஐசியூவில் ஒரு பெட்டு கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கிடைக்கல. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் காரை திறந்து போட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் படுத்திருந்தான், ஒரே ஒரு சிலிண்டர் கிடைக்கல. இதிலிருந்து விசுவாசிக்காவது அறிவு வந்திருக்கணும். என்ன அறிவு வந்திருக்கணும்? இவ்வளவு இருந்தாலும் உலக அழிவுன்னு ஒன்று வரும்போது இது எதுவும் என்னை என்ன செய்யாது? காப்பாற்றாது. ஆனால் அப்படி காப்பாற்ற முடியாத உலகத்தில் உங்களை நோவாவா மாற்றி உங்கள் மூலமா சிலரை காப்பாற்ற கர்த்தர் விரும்பினா, அப்போ நீங்கள் நானும் எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்? உலகமே அழிய போது, தப்பிக்க வழி இல்லாமல் ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் காப்பாற்றுற லிஸ்ட்டில் உங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. அப்போ சபை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கணும்? அந்த வளர்ச்சிக்கு இப்போ சபை வந்துடணும். இனிமேட்டு சபையில் இந்த ஜப குறிப்பெல்லாம் கொண்டாடாதீங்க. நான் நேரடியாகவே சொல்கிறேன், உலக ஜப குறிப்பு கொண்டாடாதீங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு பிறக்கும் போது என்ன சைஸ் ட்ரெஸ் வேணும்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு அதை கொடுத்தாரு. வளரும் போது என்ன சைஸ் ட்ரெஸ் வேணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. பிறக்கும் போது என்ன ஆகாரம் வேணுமோ, அந்த பால் வேணுமோ கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ என்ன ஆகாரம் வேணுமோ அதை கொடுத்துருக்காரு. யார் வழியாக கொடுக்குறாரோ கொடுக்குறாரு. சாகிற வரைக்கும் அவர் பாதுகாத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டு தான் அவர் கொடுக்கணுங்கிற அவசியமே. நீங்கள் பிறந்த உடனே கேட்டிங்களா வாயை திறந்து எனக்கு கொஞ்சம் நெஸ்ட்லே கலக்கி கொடுங்கன்னு? நீங்கள் கேட்டிங்களா வளரும் போது பீடியாஷூர் கலக்கி கொடுங்கன்னு? 10 வயசில் நீங்கள் கேட்டிங்களா காம்ப்ளான் கலக்கி கொடுங்கன்னு? அந்தந்த காலம் வரும்போது அவங்களுக்கே ஏற்பாடு பண்ணி கர்த்தர் ஆளை வச்சு உங்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி பூமியில் நீங்கள் இருக்கிற நாளளவும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்து கொள்ளும். நாம் பரலோக கவர்மெண்ட்டோடைய ஆட்கள், பரலோகம் பார்த்து கொள்ளும். ஆனால் இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் உங்களை என்னை கண்டுபிடிச்சிருக்கிறார். நீங்கள் நானும் ரெடியான தானே முடியும். டாக்டர் நீட் எழுதி பாஸ் ஆகிட்டு போய் காலேஜில் சேர்ந்துட்டா நீங்கள் டாக்டர் இல்லை, முடிக்கணும். முடித்தா டாக்டர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ சபை அடுத்து வரக்கூடிய உபத்திரவத்தில், பேரழிவில் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வேலைக்கு வரணும். இப்போ நீங்களே என்ன நன்மைக்கு இருக்கக்கூடாது, நான் பழச்சா போதும், நான் தப்பிச்சா போதும், என் குடும்பம் காப்பாற்றினா போதும், அதிலே இருக்கக்கூடாது. நீ பலப்பட்டு உன் சகோதரனை குணப்படுத்து. அந்த இடத்துக்கு சபை வந்துடணும். இனி இதை விட மோசமான காலங்கள் வருது. அடுத்த சில வருஷங்கள் பூமி முழுக்க யுத்தங்களும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டித்தான் நம்ம போக வேண்டி இருக்கு. நம்ம காலத்திலே ஒன்று வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் கிருபை உள்ளவர், அதனால் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், நடக்காது. நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த கிருபையின் உபதேசக்காரன் கொஞ்சம் பேர் வந்து கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான்.
அவன் வந்து உங்களை மைண்டை மழுங்க பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒன் வேவாக பார்க்குறீங்க. அவன் சொல்கிறான் உனக்கு வியாதி வராது, பலவீனம் வராது, கர்த்தர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அப்புறம் ஏன் வந்துச்சு கொரோனா? கொரோனா ஏன் வந்துச்சு? முதலாம் உலக யுத்தம் ஏன் வந்துச்சு? ரெண்டாம் உலக யுத்தம் ஏன் வந்தது? அடுத்து சொல்கிறாங்க கர்த்தர் கூட இருந்தால் உனக்கு மரணம் வராது, வியாதி வராது, 150 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் உயிரோடு இருப்ப. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து 33 வயசில் மரிச்சு போனார்? ஏன் ஸ்தேவான் கல்லிருந்து கொலை செய்யப்பட்டார்? அவன் எவனுமே உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படல, அவன் நித்தியத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டான். இப்போ இந்த செழிப்பின் உபதேசக்காரன் உலகத்தில் வாழ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான், ஆசையை உண்டு பண்ணுறான், தூண்டுறான். பிசாசு கொடுக்க சொன்ன மாதிரி நீ சாகவே சாவதில்லைன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டி விடுறான் பிசாசு. அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? நீங்கள் ஆயத்தப்படுகிற இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் ஆயத்தப்பட்டாதான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். ஸோ அடுத்து மிக மோசமான காலங்கள் வருகிறது. அதில் நீங்களும் நானும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுகிற இடத்துக்கு ரெடி ஆயிடணும். அப்போ அந்த டாக்டருக்கு முடிச்சு ப்ராக்டிஸ் ஆனால் தான் அநேகரை காப்பாற்றுகிறவங்க அவங்க மாறுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ சபை முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு தேவையோட வரக்கூடாது. உலக தேவையோட வராதிங்க, ஜெப தேவையோட வராதிங்க. உலக ஜெபத்தோட என்னங்க சொல்கிறீங்க? போய் அதெல்லாம் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது? இப்போவும் சொல்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். தெளிவாக வசனம் இருக்குது. குறிகளுக்கு அந்த காட்டு புஷ்பத்தை நோக்கி பாருங்கள் சொல்கிறார் தானே. சாலமோன் முதலாம் மேல் கொண்ட உடுத்தினதில்லை. எல்லா வசனம் தெரியுது, ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஞாபகப்படுத்துறது. ஆண்டவரே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா, வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிடுறாங்க, ஆண்டவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க, ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும் போதே உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். புரியுதா? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உங்களை பிசாசு என்ன செய்கிறான்னா, முள்ள விழுந்த விதை என்ன செஞ்சிச்சா? முளைச்சி வந்துச்சா. ஆனால் உலக லௌகீக கவலைகள் அது என்ன ஆயிடுச்சா? நெருக்கப்பட்டு வசனத்தை வளர விடாமல் பண்ணிருச்சான். அதே நிலைமையில தான் இப்போ சபை இருக்குது. இதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார்னு தைரியமாக இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு சாட்சி வேணுமா? நான் நிற்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக. இத்தனை ஆண்டு காலம் எனக்கு ஆண்டவர் கொடுத்து ஊழியத்தை கொடுத்து கையில் கொடுத்து 21 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டு காலம் தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தை கொடுத்து 24 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிள்ளையை கொடுத்து 22 வருஷம் 23 வருஷம் ஆகுது. இத்தனை வருஷம் பிள்ளையை நடத்த கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட போகிறதும் இல்லை. நீங்கள் நானும் வேறு பாடத்தை படிக்கணும். சர்ச்சில் இந்த பாடத்தில் இருக்கக்கூடாது, வேறு பாடத்தை படிக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்க, சத்துணவு போடுறாங்க தானே, காலையில் டிஃபன் கொடுக்குறாங்க தானே. என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? ஏன் அதை போடுறாங்க தெரியுமா? நீ சாப்பாட்டை பற்றி கவலைப்படாத, மதிய உணவை பற்றி கவலைப்படாத, உன் வேலை படிக்கிறது, உன் எதிர்காலம் படிப்பு கையில் இருக்குது. அதனால அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சபையில் சொல்கிறோம், நீ உணவும் உடுக்க உடையும் பற்றி கவலைப்படாத. இந்த கவர்மெண்ட்டே உனக்கு கொடுக்க முடியும்னா ஹெவன்லி கவர்மெண்ட் இன்னும் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. நீ கவலைப்பட வேண்டியது அதை குறித்து அல்ல, நீ கவலைப்பட வேண்டியது ஆவிக்குரிய காரியத்தை குறித்து. நீ பைபிள் படிக்கிறதுல, ஜபத்தில், விசுவாசத்தில் வளர்றதை பற்றி பேசணும். நீங்கள் ஏன் சாப்பாட்டை பற்றி கவலைப்படுறீங்க? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல போய் நீங்கள் கேரித்தாற்றங்கரையில் இருந்தால் பறிச்சுக்கிட்டு போகிற காக்காவை கொண்டு வந்து கொடுக்க வச்சுருவார் கர்த்தர். என்ன பண்ணிடுவார்? சரி, ரொம்ப பஞ்சமாகி போச்சு, ரொம்ப கஷ்டம், வேலையே இல்லை, கேரித்தாற்றங்கரையில் தண்ணியும் வரல, என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சொல்வார், எழுந்துச்சு சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போகும்பார். இங்கே பஞ்சம் அதிகமாகுன்றதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டை ரெடி பண்ணி அங்கே அப்பமும் எண்ணெயும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுருப்பார். இன்னும் பஞ்சம் அதிகமாகி போச்சு, ஏசபேல் துரத்துறா, வாழ்கிறதுக்கே வழி இல்லை, வனாந்திரம், சாரிபாத் விதவின் வீடும் கிடையாது, கேரி தாற்றங்கரையும் கிடையாது, காக்காவும் பறக்க முடியாது, ஒன்றுமே முடியாது, அவ்வளோதான், வெறும் கை, இனி சாகிறது மட்டும்தான் முடிவு அப்படி நீ நினச்சா கூட தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது கேரித்தாற்றங்கரையோ சாரிபாத் விதவையின் வீடோ வனாந்தரமோ, அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர். உன்னுடைய வேலை கர்த்தருடைய வேலையை செய்வது மட்டும். இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்து நீ என்ன செஞ்சிடாத, ஓ அது அப்படி அவர் இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நீ ஜோமண்ணா BMW வாங்குவ, நீ ஜோமண்ணா பென்ஸ் கார் வாங்குவ, நீ ஒன்றும் வாங்க வேண்டாம். உனக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பரலோகமே கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் பாருங்க, இவ்வளவும் இருக்கு, ஆக்சிஜன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? வீடு இருக்குது, கார் இருக்குது, லேண்ட் இருக்குது, நகை இருக்குது, ஆக்சிஜன் இல்லை, என்ன பண்ணுவீங்க?
இப்போ இவ்வளோ முக்கியமா ஆக்சிஜன் முக்கியமா? கடைசியாக என்ன தெரியுமா சொல்லுவீங்க? டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாற்றி கொடுத்துருங்க. இப்போது ஆக்சிஜன் முக்கியமா பணம் முக்கியமா? ஆக்சிஜன் முக்கியம். இது போனாலும் முக்கியமான இந்த ஆக்சிஜனை நீ கேட்காமையே உன் தாயின் கருவில் உருவான முதல் கொண்டு 70-80 வருஷம் தரார, மற்றதை தராமல் இருப்பாரா? அவருக்கு தராமல் உலகத்தில் இந்த போதிக்கிறானே உனக்கு கார் கொடுப்பார், வீடு கொடுப்பாருன்னு, அவன் எவனுமே ஆக்சிஜன் கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டான். ஆக்சிஜன் கொடுக்குற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அதை தந்தவர் மற்றையும் உனக்கு தருவார். தயவு செய்து உங்கள் மைண்டை வசனத்தின் பக்கம் திருப்புங்க. இனி வருகிற காலங்களில் நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்காக எழும்புற ஊழியக்காரங்களாக மாறணும். வெறும் கேட்கிறவர்கள் அல்ல, இனி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறணும். ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவர்கள் அல்ல, இனி நீங்களே ஆசீர்வாதம். நீங்கள் போகிற இடத்துல அற்புதம் நடக்கணும், நீங்கள் போகிற இடத்துல அதிசயம் நடக்கணும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அப்படி ரட்சிக்கப்படுகிறவரை சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நடந்தது போச்சு. இனி நாம் ஆயத்தப்படுகிற காலம் வந்துருச்சு. அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதையும் பார்த்துட்டு என்ன நடக்க போகுது அதை சொல்லிட்டு அவங்க சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின்மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். மத்திய 24 இயேசு கொலை நோய்களோட இன்னொன்று சொல்வார், பஞ்சங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சங்களுடைய விளக்கம் தான் இங்கே இருக்குது. உணவு பஞ்சம், எப்படி பஞ்சம் வரும் அப்படின்றதுக்கு அடையாளமாக அங்கே சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக கையில் தராசு, பொருளாதாரம். அடுத்து கோதுமை, உணவு பஞ்சம். எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படாது. ஒரு பொருள் சேதப்படும், 2 பொருள் சேதப்படாது. அதை அளந்து கொடுப்பாங்க. அதோட விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை. இது எல்லாமே திருப்பி சொல்கிறேன், இது 2வது முத்திரைக்கு அடுத்து வருது, 3ஆவதாக வருது. கொரோனா முடிஞ்ச உடனே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தின காரியம் என்னென்னா, நாங்கள் 2018 இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் உள்ளதான், இந்த வசனத்தில் உள்ளது தான், அப்படியே வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அடுத்து பஞ்சம் பூமி முழுக்க வரப்போகுது, அதை குறித்து பேசு அப்படின்னு. ஸோ 2021 அந்த பஞ்சங்கள் வரப்போகுது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக மிக முக்கியமான ஒரு பஞ்சம் என்னன்னு கேட்டால், இலங்கையில் பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே மடகஸ்கர், ஹைத்தி பல பகுதிகளில் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதெல்லாம் சொல்லும் போது ஜனங்களுக்கு அவ்வளோ ரீச் ஆகலை. அவங்க ஏதோ எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா உணவு பஞ்சம் தாக்கி ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. அங்கே ஆரம்பிச்சதில்லை, அங்கேருந்து பல நாடுகள் அடுத்து இந்த மாதிரி பாதிப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான், எல்லா நாடுகள் அப்படியே சார்க் நாடுகள், இப்போ உலக நாடுகள் முழுக்க பஞ்சத்தில் இருக்கு. நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, ஆனால் நாம் அதில் தான் இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? 6வது வசனம், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்றும் அப்படின்னு இருக்குல்ல. 1 பணத்துக்கு 1 படி கோதுமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளுடைய கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் 1 பணம்ங்கிறது எவ்வளோ காஸ்ட்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 5000 பேருக்கு ஆண்டவர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. இப்போது அந்த மீட்டிங் முடியும் போது சாப்பாடு இல்லை. சீஷர் வந்து கேட்குறாங்க, அவங்கள அனுப்பி விட்ருங்க, சாப்பாடு இல்லைன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, போகிற வழியில் சோர்ந்து போவாங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, ஆகாரம் இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னு. அப்போ நீங்களே கொடுங்கன்னு அவன் சொல்கிறான், 200 பணம் ஆகும். எவ்வளோ ஆகும்னா 200 பணம். அன்றைக்கி 5000 புருஷர் வந்திருந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் இவங்க லிஸ்ட்டில் இல்லை. ஒருவேளை அவங்க ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஆண்கள் மட்டும்னா, பெண்கள் குழந்தைகளும் இருப்பாங்க. ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடு, எவ்வளோ பணம் ஆகும்? 200 பணம் ஆகும் அப்படின்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. 10,000 பேருக்கு 200 பணம்னா, 1 பணத்துக்கு 100 பணத்துக்கு 5000 பேர், 1 பணத்துக்கு 50 பேர் சாப்பிட்லாம். 1 பணத்துக்கு எவ்வளோ பேர்? 50 பேர் சாப்பிட்லாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 பேர் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும்?
30 ரூபாய்க்கு சாப்பிடலாமா ஒரு ஆள்? இல்லை, நான் சொல்கிறது அப்பமும் மீனும் சாப்பிட முடியாது. 30 ரூபாய்க்கு முடியாது. கணக்கு போட்டுங்க, சும்மா ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50 பேர்னா எவ்வளோ ஆகும்? 2500 ஆகுமா? 2000 2500. இந்த கணக்கு தான். ஒரு பணம் என்பது ஒரு 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடு அளவு. அந்த அளவுக்கு ஒரு படி கோதுமை விற்கும். இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. எப்போ நடக்கும்? இந்த பெரிய பட்டயம் கொள்ளை நோய் வந்த பிறகு நடக்கும். இப்போது உலகம் முழுக்க பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கிட்டே இருக்கு. எல்லா பகுதியிலையும் இருக்குது. நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தெரியாமல் இருக்குது. நமக்கு இருக்குதா, உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இந்த வசனம், அந்த 6வது வசனம் துல்லியமாக நிறைவேறதுக்கு ஒரு சம்பவம் பூமியில் நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தெரியல உங்களுக்கு? ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், நம்பர் 2 ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டோன்னா கோதுமை என்ன செய்யலை, உலகத்துக்கே கிடைக்காம போயிடுச்சு. உக்ரைனில் ஏற்றுமதி இல்லை, விளைச்சலே இல்லை. ரஷ்யாவில் இருக்குது, ஆனால் ஏற்றுமதி பண்ணலை. 3வது அதிக கோதுமை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, நாங்கள் கோதுமை என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுமதி பண்ண மாட்டோம், எங்களுக்கே இது பத்தாது. ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க என்ன சாப்பிட்றாங்க, கோதுமை சாப்பிட்றாங்க. ஸோ எனவே எங்களுக்கே கோதுமை பத்தாதுன்னு ஏற்றுமதி நிறுத்திட்டாங்க. இன்னை வரைக்கும் இந்தியா கோதுமை ஏற்றுமதி என்ன பண்ணி வச்சுருக்கு, தடை பண்ணி தான் வச்சுருக்கு. ஸோ உலகம் முழுக்க கோதுமை பஞ்சம் வர தொடங்கிடுச்சு. ஐரோப்பா நாடுகளுக்கும் பரவுச்சு. அதனுடைய விளைவாக கோதுமை எவ்வளோ வித்துதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் எவ்வளோ? இது பாகிஸ்தானுடைய நிலை. இது ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா இதை விட 2 மடங்கு. அதையும் தாண்டி நீங்கள் பர்மா மாதிரி பகுதிக்கு போயிட்டீங்கன்னா இதை விட தாண்டி 4 மடங்கு. எல்லா பகுதியிலையும் விலைவாசி உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொன்ன அந்த வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அப்படியே 100%. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமைங்கிற அந்த வசனம் அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே உலகம் முழுக்க போனீங்கன்னா பணக்கார நாடுகள், நம்ம சொல்கிற நாடுகள்லாம் ஏழை நாடுகளாக மாறிடுச்சு. ஏழை நாடுகள் லிஸ்ட்டில் அமெரிக்கா வந்துருச்சு. இங்கிலாந்து அதிக பஞ்சம் உள்ள நாடாக மாறிடுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க அதிகமாக ரோட்டில் தூங்குறது எங்கன்னா இங்கிலாந்தில் கொட்டா போட்டு டென்ட்டு போட்டு, பிளாஸ்டிக் டென்ட்டு போட்டு. காரணம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க, ஜனங்கள்லாம் ரோட்டில் படுத்து தூங்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பஞ்சம் எல்லா பக்கத்துலேயும் போகுது. இப்போ இந்தியாவிலையும் கோதுமை அந்த அளவு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்தியாவில் சொன்னது தான். இந்தியாவுடைய கோதுமை கிடங்குகளில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் 7 ஆண்டுகளில் காணாத வகையில் குறைந்துள்ளது கோதுமை. ஒருவேளை இப்போ நீங்களும் நானும் என்ன நினச்சிக்கலாம் தெரியுமா? ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்களாம் என்ன சாப்பிட்றதில்ல, நல்ல வேலை சோத்துறோம், பிரைஸ் தி லார்ட், நம்ம என்ன சாப்பிட்றோம், அப்படி சந்தோஷப்படக்கூடாது. பாருங்கள், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, நாடு முழுவதும் கடுமையான அரிசி பஞ்சம், வறட்சி, அரிசி ஏற்றுமதிக்கு தடை, எல்லா பகுதியிலையும் வறட்சி இருக்குது. உங்களுக்கே தெரியும், அரிசி இப்போ எவ்வளோ ஒரு மூட்டை? 1600 சீப்பாக இருக்குது. 800 அப்படி சென்னைக்குள்ளே போயிட்டீங்கன்னா 1900 2000 வரைக்கும் போகுது. இங்கெல்லாம் 1900 800. இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வித்துச்சு? 600 700 800 1000 ரூபாய்க்குள்ளே வித்துச்சு. அப்படியே இப்போ எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு கிருபை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பஞ்சம் இல்லாமல் இல்லை. விலைவாசி பைபிள் சொன்ன மாதிரி 1 பணத்துக்கு 1 படி கோதுமைன்ற மாதிரி அரிசியோட விலை ஏறிடுச்சு. இன்னும் ஏறும். ஏன் இன்னும் ஏறும்னு சொல்கிறேன்னா, இப்போது இஸ்ரேல் அந்த ஹவுதீஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது பெருசாகிடுச்சு. உலகம் முழுக்க அது உலகமாக மாறப்போகுது. இப்போது செங்கடல் வழியாக வர வேண்டியதான எல்லா கப்பலையும் ஹவுதீஸ் வர விட மாட்டாங்க. ஸோ அதனோட விளைவாக வியாபார கப்பல்லாம் பாதிக்கப்பட்டு விலைவாசி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்குது. 3வது முத்திரைக்கு உலகம் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கு. 3வது முத்திரை போய்கிட்டே இருக்குது கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் சொன்னபடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போவோம். இன்னும்
நீங்கள் 2025 உங்கள் தீர்க்கதரிசிகள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நீங்களாம் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க. ஆனால் நடக்க போகிறது இதுதான். மிகப்பெரிய பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறும். நான் இப்போ சொல்கிறேன், இந்த தீர்க்கதரிசியெல்லாம் நீங்கள் எதுக்கு நம்புறீங்கன்னா இன்னும் எனக்கு புரியல. நம்புறது எதுக்கு இருக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. உங்களை யாரும் வேணானே சொல்ல. இப்போ தீர்க்கதரிசி திடீர்னு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு ஜப்பானில் பூகம்பம் வரும்னு. உங்களுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நமக்கு சொல்ல வேண்டியது என்ன? தானே புயல் வரும். அப்போ அதுக்கு தான் நம்ம ரெடி ஆக முடியும். இப்போ நினிவே ஜனங்கிட்ட போய் எருசலேமில் பூகம்பம் வரும்னா நினிவே ஜனக்காரன் என்ன கேட்பான்? அதை ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்கிறேன் கேட்பானா இல்லையா? நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உங்கள் தீர்க்கதரிசியை? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தீர்க்கதரிசி சொல்கிறாரு சைனாவில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரும். அதை வச்சு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வருஷம் வெள்ளத்தில் ஊரை பக்கத்தில் தண்ணி எவ்வளோ தூரம் வரும் அதை தானே தீர்க்கதரிசி சொல்லணும். நீங்களும் எப்படி ஆயிட்டீங்க தெரியுமா? என்ன சொன்னாலும் ஆணு வாயப்படுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆண்டவர் அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி தான் சொல்கிறாரு. நடுவில் 364 நாள் பேசவே மாட்டாரு. ஏன்? இப்பவும் சொல்கிறேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி உங்களுக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு இருக்கேன். உலகத்திலே மிகச்சிறந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்கள் கையில் இருக்குது, பரிசுத்த வேதாகமம். இதை ரெண்டையும் விட்டுறிய ஆளுகளை பிடிச்சிக்கிறிய, ஊர் ஊராக ஓடுறீங்க. அப்போ தீர்க்கதரிசி தேவையில்லையா? தேவை, கண்டிப்பாக தேவை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவை. சும்மா வீட்டுக்கு வராங்க பாருங்க, கண்ணை மூடி சுருக்கே. டோன்ட் வரி சிஸ்டர், இந்த வருஷம் ஆண்டவர் நீங்கள் நினச்ச மாதிரியே செய்ய போகிறார். நீங்கள் என்ன நினச்சிங்க? மாமியார் சாவணும்னு நினச்சிங்க. எப்படி ஆண்டவர் செய்வார் சொல்லுங்கள்? நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீங்க. இந்த மாதிரி திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்றால் தேவன் வந்து சொல்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1000 வழி இருக்கு. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதே கர்த்தர் பேசி விட்டு போயிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தையோ சொப்பனத்தையோ கொடுக்க போகிறார். நைட்டு தூங்கும் போது சொப்பனத்தை கொடுக்க போகிறாரு. சர்ச்சுக்கு வரும்போது இங்கிருந்து பேச போகிறாரு. இவ்வளோத்தையும் விட்டுறிய, வண்டி பிடிச்சிக்கிட்டு ஓடுறிய. அங்கே ஒருத்தர் தீர்க்க தரிசனம் பேசுகிற ஒரு அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க, பிரதர் அவர் புட்டு வைக்கிறார் பிரதர். நான் சொன்னால் அவங்க கன்னியாகுமரிக்காரங்களாம் இருப்பாங்க. அவர் புட்டு வைப்பார், கூட பக்கத்தில் நேந்திரம் பழமும் வைப்பார். நாங்கள் சென்னைக்காரங்க இட்லியை தான் வைக்க முடியும். தீர்க்க தரிசனம்னா ஏன் இப்படி ஓடுவிய? அப்படியே அன்றைக்கி நிஜமாகவே ஒருத்தர் சொன்னார், 2022க்கான தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார்னு ஒன்று சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இது 2022லும் நடக்கலாம், ஒருவேளை 2023லும் நடக்கலாம். இது என்ன தீர்க்க தரிசனம்? இதையும் உட்காந்து கேட்குறிய? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள், ஆனால் நான் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, தேவன் பேசுவார். நம் தேவன் பேசுகிற தேவன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்கிட்ட என் ஆண்டவர் பேசாமல் என்கிட்ட இன்னொரு ஆள் வழியாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தான் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேனே. நீங்கள் ரெடியாக இல்லாமல் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக மாறி உங்கள் காதுகள் செவிடாகி கர்த்தர் பேசுகிறத கேட்கக்கூடாத இடத்துக்கு போனீங்கன்னா இன்னொருத்தரை கொண்டு கர்த்தர் பேச போகிறார். நியாயம். நீங்கள் தான் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க. ஆண்டவர் நீங்கள் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அம்மாவையும் பயமுறுத்தி வர்றீங்க. உங்களை பற்றி ஒரு தரிசனத்தை ஆண்டவருக்கு காட்டினாரு, ஒரு கல் உங்கள் மேலே பொத்துன்னு விழுறத. அந்த அம்மா சாவறதை உங்ககிட்ட காட்டுறவர், நீங்கள் சாவறதை காட்ட மாட்டாரா? சபைக்குள்ளே எத்தனை தரிசனம் பார்த்து எத்தனை பேரை கலங்கடிக்க பண்ணுறீங்க? சிஸ்டர் எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன். ஏன் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பெரிய ட்ரெயின் வந்து உங்களை பத்துன்னு நல்லா இருந்த அம்மா அதுக்கப்புறம் ட்ரெயின் பக்கமே போக மாட்டேங்குது. எங்கே போனாலும் நடந்தே போகுது அந்த அம்மா. அவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறிய, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை சொல்ல மாட்டாரா? எதுக்கு அப்புறம் ஆளை தேடி ஓடுறிய? அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? இனிமேட்டு அப்படி போக மாட்டேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ பேராக போயிருந்தீங்க. அம்மா பார்க்குறாங்க, எனக்கே இப்போ தாயா தெரியும் இவ்வளோ பேர் போயிருக்காங்க.
கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பேசுகிறதான தேவன். அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். ஒரு நேபுகாத் நேச்சாருக்கிட்ட, ஒரு புறஜாதி ராஜா, அவங்கிட்டையே கர்த்தர் பேசுவாரானால் நம்மகிட்ட பேச மாட்டாரா? பேச தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2025 பஞ்சத்தின் வருஷமாக தான் இருக்கும். சரி, இதெல்லாம் நடக்க போது பஞ்சம் வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் அதை வாசிங்க, நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நேற்று வாசித்த வசனம் தான், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக. எது இது? இவ்வளத்தையும் கேட்டுட்டு என்ன செய்யணுமா? கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு கலங்காதபடி? யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, வந்தாச்சு, ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. கொள்ளை நோய் கண்ணுக்கு எதிரில் போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கலங்காதபடிக்கு. அது எப்படிங்க கலங்காமல் இருக்கிறது? ஒன்று தான், இது எல்லாம் வெளியே வர வேண்டியது, எதுவுமே உள்ளே வர வேண்டியது இல்லை. எகிப்து முழுக்க வாதை வந்தது, எதுவுமே எங்கே வரல? இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே வரல. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, எதுவுமே எங்கே வரல? சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே வரல. அதே தேவன் தான் உங்களுக்கும் சொல்கிறாரு, இது எல்லாம் உலகம் முழுக்க வரும், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வீட்டுக்குள்ளே வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ பஞ்சம் வரப்போது, அடுத்த வருஷமும் பஞ்சம் தான். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? போகும்போதே வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவீங்க இல்லை? வண்டியில் போகும்போது எதுக்கும் 2 மூட்டையை வாங்கி என்ன செஞ்சுருவோம்? பரணி மேலே போட்டுருவோம். 2 கேன் ஆயிலை வாங்கி வச்சுருவோம். அவர் கேட்பார், எதுக்குமா? அந்த ஆள் வாங்கி வச்சுருக்கான், நல்லபடியாக சொல்லி அனுப்பினாலும் பரவாயில்ல, 2025 பஞ்சம் அனுப்பிட்டான், விலைவாசி வேறு ஏறுது. இல்லை 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 இல்லை, அதுக்காக உங்களுக்கு சொல்லப்படலை. இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய அடையாளம். இது எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வராதபடி பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த அடையாளங்கள் வெளியே நடக்கிறத வச்சு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அர்த்தம். ஏங்க, பஞ்சம் இவ்வளோ தூரம் வருது, விலைவாசி ஏறுது, நீங்கள் மட்டும் எப்படி அதில் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க? கலங்காதபடிக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு மட்டும் விலைவாசி குறையுமானா குறையாது. நமக்கு விலைவாசி அவங்கள மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்கு பெட்ரோல் 100 ரூபானா நமக்கு 100 ரூபா தான். அவங்களுக்கு அரிசி 1800 ரூபானா அவங்களுக்கு 1800 ரூபா, நமக்கு 1800 ரூபா தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கலங்காதபடிக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெரி சிம்பிள். அவர்களுக்கு என்ன விலையோ அதே நமக்கு. ஆனால் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அதை வாங்கும்படி கர்த்தர் கரங்களை பலப்படுத்துவார், உயர்த்துவார். பஞ்சம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துவார். எப்படி நடத்துவார்? அதை அவர் செய்வார். எப்படி நடத்துவார் தெரியாது. போஷிக்கப்படுவோம். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 40 வருஷம் வனாந்தரத்தில் 5.5 லட்சம் புருஷர்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால், உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படின்லாம் கேட்காதீங்க, ஆனால் நடத்துவார். எப்படிங்க நடத்துவார்? வரும் கண்மலை தண்ணி வரும், மன்னா வரும், எங்கிருந்தாவது ஒரு இடத்துலேருந்து வரும். கர்த்தர் நடத்துவார். கொரோனாவில் எவ்வளவோ அற்புத அதிசயம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, ஒரு அம்மா நேற்று இரவோட அவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அரிசிலாம் இல்லை, மறுநாள் காலைக்கு ஒன்றுமே கிடையாது. நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கிறாங்க, ஆண்டவரே காலையிலைக்கு சாப்பாடு கிடையாது, பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, கணவர் கிடையாது அந்த அம்மாவுக்கு, நீங்கள் தான் பார்த்துக்கணும், கொரோனாவுக்கு வெளியே போக முடியாது, லாக்டவுன் போட்டாங்க. கரெக்டாக காலையில் 6 மணி யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்தா அந்த சபையில் உள்ள விசுவாசி, அவங்க கொண்டு இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொன்னார். என்னன்னு பார்த்தா பாஸ்டருக்கு யாரோ கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க, அந்த சிஸ்டர் பிள்ளைகளோட சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு. முந்தினாள் ராத்திரி ஒன்றும் கிடையாது, மறுநாள் காலையில் தேவையை கதவை தட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது. இப்போ பஞ்சங்கள் போயிட்டுருக்கு, அடுத்து 4வது முத்திரை யுத்தங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கினாலும் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம்
செல்லாது. இந்த ஆண்டவருடைய வருகையில் பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் எப்பவும் சொல்லிட்டு தான் முடிப்போம். இப்போயும் அதை நாங்கள் சொல்லிட்டு முடிக்கிறோம். 7 காரியங்கள் செய்யணும். இந்த 7 காரியங்கள் செய்தால் கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லலை. சின்ன வயசில் கொடுத்தாங்க, குழந்தையில் கொடுத்தாங்க, எதுவுமே கர்த்தர் சொல்லலை, பைபிள் சொல்லலை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ விசுவாசம் என்ன? பாவத்தை அறிக்கை செய்யணும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும், அதான் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் தான் விசுவாசம். எனவே தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதை எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அது கீழ்ப்படிதலுக்கான அடையாளம். இயேசு சொல்கிறாரு, இது எல்லா நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதும்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பாக உண்டு. சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வீட்டுக்கு தெரியாமல் வரோம், கலந்துக்க முடியாது அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ரோமர் 12:1-2 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு. நோவா காலத்தில் தேவபுத்திரர் என்ன பண்ணாங்களாம்? மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களோடு கூட என்ன செஞ்சாங்களாம்? பெண் கொண்டார்கள். கடைசியில் அவர்கள் சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்திலும் நடக்கும். இப்போவும் சபை போய் யாரோட கலக்குது? தேவபுத்திரர் யாரோட கலக்கிறாங்க? மனுஷகுமார்த்திகள் உலகத்தோடு கூட. அங்கே இருக்கிறதான காரியங்கள் எல்லாத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே இருக்கிறது எதையாவது பார்த்துட்டு இங்கே கொண்டாடும் போது கல்யாணம் பண்ண அதுதான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான். சபையில் சொல்கிறோம் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். உடனே முந்தின நாள் ஞானஸ்தானம், மறுநாள் கல்யாணம். புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போ உடனே கேட்குறான், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான். அப்பா அம்மா கிட்ட நான் இந்த பிள்ளை இல்லாட்டி நான் செத்தே போவேன்றான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா இங்கே அழுகுறாங்க, அம்மா சபையில் அழுகுறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு, எப்படியாவது எப்படி ரட்சிக்கப்படுது? அதான் விசுவாசி இல்லையே. இல்லை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களா, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா, என்ன சொன்னாலும் கேட்குறாங்களா, கிழிப்பான். பொய். உடனே முந்தின நாள் கொண்டு வந்து தண்ணியில் முக்கி மறுநாள் கல்யாணம். இப்பவும் சொல்கிறேன், பண்ணுறவனுக்கு சாபம், பண்ணி வைக்கிறவனுக்கு சாபம். ஆமாம், நம்ம இங்கே எந்த பாகுபாடும் பார்க்கறதில்ல. ஜாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது. யார் வேணா என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் விசுவாசியை தான் பண்ணணும். அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. இது இங்கேருந்து வந்துட்டு அவர் எனக்காக உயிரியே கொடுப்பாராம், கிழிப்பார். வந்துட்டு சொல்லுது, நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண மாட்டேன்னா அவர் என் கூடவே சர்ச்சுக்கு வந்துடுறேங்கிறாரு. கிழிச்சான். கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு 4வது மாதம் குழந்தை ஃபார்ம் ஆனோன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. போய் அடி உத மிதி. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெரியாமல் பண்ணிட்ட மாட்டு. அப்புறம் இங்கே அழுவுறது. நாங்கள் என்ன செய்யறது? அவங்க அம்மா அழுகுறாங்க. நாங்கள் தசமாக காணிக்கலாம் ஒழுங்காக தான் கொடுத்தோம், பொண்ணை ஒழுங்காக கொடுக்கலையே. தசமாக காணிக்கிறது ஒழுங்காக கொடுத்து என்ன செய்ய? அங்கே போய் அவிசுவாசியோட பிணைக்கப்பட்டு அவன் போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். அழகாக வளர்த்து கொண்டு போய் அங்கே கொடுத்துறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, விசுவாசியோட பிணைக்கப்படக்கூடாது. உலகத்துக்கும் சபைக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா காரியமும் தான். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுன்னா சுவிசேஷமும் ஒரு வேலை உங்களுக்கு. பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போகிறது ஆத்துமாக்களை மட்டும்தான். பூமியிலேருந்து வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிற போது மட்டும் இல்லை, உங்கள் தேவை, வாஞ்சை எல்லாமே எதுவாக மாறிடணும் தெரியுமா? எப்போ இயேசு வருவார்? சரவணஜமா அழகாக சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. ஸோ வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்களாக நம்ம மாறிடணும். 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடுள்ள வாழ்க்கை, சுவிசேஷம்,
வருகையை பற்றின விசுவாசம், இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். நாம் எல்லாம் எழுந்திருக்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வருவாரானால் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவேனா? ஆராய்ந்து பாருங்க பாப்போம். அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நான் காணப்படுவேனா? உங்களுக்கே ஏதாவது தடை இருக்குன்னு தோணுச்சுன்னா, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். அந்த தடை எனக்குள்ளே இருக்குது, யாருக்கும் தெரியாது, கர்த்தர் அறிவார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போ அறிக்கை செய்து விட்டு விடுகிறதான ஒரு நேரம். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறார். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு வசனம் சொல்லுவார். ஸோ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை அப்படி கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தின, ஆவியானவர் உணர்த்தினா, இப்போ நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அமைதியாக என்னென்ன காரியங்கள் ஆவியானவர் உணர்த்துறாரோ அதையெல்லாம் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பல நேரத்தில் யாருக்கும் தெரியாது நம்ம நினச்சிட்ருப்போம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம விட்டுட்டு அவரோடு கூட வருகையில் ஆயத்தம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உணர்த்துறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, அல்லது இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கலை, இல்லை குழந்தையில் எடுத்தேன், ஆனால் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதா ஞானஸ்நானம் எனக்கு இப்போ தான் தெரியும். நான் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் இது வரைக்கும் எடுக்கலை, எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேறு யார் இருக்கிறீங்க? நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 4, 8, 10 பேருக்கு இருக்கிறாங்க, 11, 12, 13 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? வெளியே யாராவது இருந்தால் கூட கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்க்க சொல்லட்டுமா? அம்மா வந்து பாருங்கள், அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஞானஸ்நானத்துக்கு தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை வேறு சபையிலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் சபைக்கு போயிடுங்க. அங்கே போய் உங்கள் போதகர்கிட்ட சொல்லுங்கள். இந்த சபையிலிருந்து கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே அம்மா வந்து பாருங்கள். கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். நான் வருகையில் போகணுங்கிறத கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நானும் என் வீட்டாரும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நல்ல வாய்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சபை தான் அதுக்கான வழி, வானத்தின் வாசலாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி செய்தி எங்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆயத்தப்படுறதுக்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருக்கு. கர்த்தர் வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நாங்கள் இருக்கணும். அப்படி தீர்மானம் பண்ணுறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே கைவிடப்பட்ட கூட்டத்தில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற, பின்னோக்கி இழுக்க பார்க்குற, பாவத்துக்குள் தள்ள பார்க்குற சாத்தானின் எல்லா தந்திரங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்டவர்களாக, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, போய் சந்திப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இன்னைக்கு ஆயத்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது இந்த கூட்டம் அப்படியே உடைய வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துவீராக. தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.